ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் காலை நேரத்தில் இயேசுவின் திருப்பெயரில் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மனுக்குலத்தை படைத்து மனுக்குலத்தை மீட்க குமாரனையே சிலுவையிலே தந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பாடல் குழுவையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் இந்த நாளிலே உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம நேரத்தில் கடவுளை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 441வது பாடலாகிய 6 இடத்தில் ஏகுவே நான் ஆதரீரை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 441வது பாடல். சாபம் மாற்றிட வந்த சகாயா ஆரிடத்தில் ஏகுவே நான் ஆதரி ஐயா. அலகை மடங்க வழி தோட்டின ஜெய கிரு தையனே உன்னை நம்பினே. அலகை மடங்க வழி தோட்டின ஜெய கிரு தையனே உன்னை நம்பினே. மலைவு கொழும் எனக்கும் பாதமே கதியெல்லாம். மலைவு கொழும் எனக்கும் பாதமே கதியெல்லாம். மற்றொரு துணையில்லையே அரணேயினி ஆரிடத்தில் ஏகுவே நான் ஆதரி ஐயா. அணுகையினரை வரவழைக்கும் மனோகர அடியேனை அரவணைத்தார். அணுகையினரை வரவழைக்கும் மனோகர அடியேனை அரவணைத்தார். பணிவுடன் உனதடி சேர்ந்து சரண் புகுந்த. பணிவுடன் உனதடி சேர்ந்து சரண் புகுந்த. பாவியை நீ கைவிடாமல் அனுகிரகி ஆரிடத்தில் ஏகோ
என்னை முழுதுமே கை அளித்தே. முடிவு வரை நடத்தி ஆண்டு ரட்சிக்க என்னை முழுதுமே கை அளித்தே. ஆடிதோறும் பலவீனை சூழ்ந்திடும் பொழுதெல்லாம், ஆடிதோறும் பலவீனை சூழ்ந்திடும் பொழுதெல்லாம், ஆதரிப்பது உனது மேல் உற்ற பாரமே. ஆரிடத்தில் ஏகுவே நான் ஆதரி கையா. ஆரிடத்தில் ஏகுவே நான் ஆதரி கையா. ஆண்டவராகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 32 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதியில் அழகான ஒரு தலைப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு மிக மிக அத்தியாவசியமாக தேவையான ஒரு தலைப்பு என்னன்னா, கவலை வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கவலை அப்படின்னா என்ன? எல்லாவற்றிற்காக நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தைகளிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கவலையுமே கிடையாது. அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், அதெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எனக்கு நல்ல ஆடை வாங்கி வைத்திருக்கிறார்கள், நல்ல உணவு சமைப்பார்கள், கேட்பதையெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு அவங்க 100% தன் பெற்றோர்களை நம்பி இருப்பதனால அவங்க கவலையே பட மாட்டாங்க. அதுக்கு மேலே தான் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளோ அல்லது திருமணமாகி இருக்கிற பிள்ளைகளோ, வயது நடுத்தர வயதோ முதிர் வயதோ எல்லாமே, இவர்கள் இன்றைக்கு நிறைய கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதுனால தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். சமீப காலங்களிலே மருத்துவர்களிடத்தில் நாம் போனால் அவங்க சொல்லுவது, உணவுனால நமக்கு மேக்சிமம் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா நம்ம அதிகமான உணவாதான் நம்ம உடம்புக்கு தேவையற்ற பொருளெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உடம்புக்கு பிரச்சனை. நம்ம எங்கே சாப்பிட்றதே குறைவு தான். அப்போ எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, கவலைப்படுவதனால், ஆங்ஸைட்டி, ஒரிஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என்ற பல வார்த்தைகளை நம்ம சொல்ல தமிழில் கவலை மட்டும்தான். கவலை. இப்போ கவலைப்படுவதனால என்ன நடக்குது அப்படின்னா, உடம்புல மாற்றங்கள் நடக்குது. ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ். அதனால் நம்முடைய உடலில் கடவுள் ஆயிரக்கணக்கான சுரப்பிகளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் அது சுரந்து கொண்டே இருக்கும். அப்படி அது நம்ம கோபப்படும் போது, கவலைப்படும் போது தவறான சுரப்பிகள் சுரந்துச்சுன்னா அது உடலை பாதிக்கிறதான். இது சயின்டிஸ்ட்டுங்க டாக்டருங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? சரி, கவலைப்பட்டால் என்ன நடக்கும்? சூரியன் மேற்குல உதிக்கணும், உதிக்குமா? முடியாது. சரி, கவலைப்படுவதனால நரைத்த முடி கருமையாயிடுமா? கவலைப்படுவதனால இந்த நாளில் மழை பெய்யக்கூடாதுன்னு நினைச்சா பெய்யாம இருக்குமா? கவலைப்படுவதனால இந்த உலகத்தில் உன்னால் எதனா மாற்ற முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட்டு கலங்கி நம்முடைய உடலையும் நம்முடைய வாழ்வையும் கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவலைப்படுவதனால நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக இந்த பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாருங்க, இந்த பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர். உயிர் வாழ்றதுக்கு நான் என்ன சாப்பிடணும், என்ன துணி போடணும் ஒன்றும் கவலைப்படாதியா, நான் பார்த்துக்கிறேன்ற. உணவை விட உயிரும் உடையை விட உடல் உயர்ந்தவை அல்லவா? உயிரும் உடலும் முக்கியமானது. சோறு முக்கியம் இல்லை, உடை முக்கியம் இல்லை. நிறைய பேர் சோறு தான் எனக்கு முக்கியம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, சோறு இல்லைன்னு உடனே மோசையை பிடிச்சிக்கினாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு தலைவனா, எங்களுக்கு சோறு இல்லையே, நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரம் சமைக்கும் போதே வெந்துனுக்கும் போதே எடுத்து நாங்கள் சாப்பிடுவோமே இல்லையா? அப்படியெல்லாம் பேசலாம். கடவுள் சும்மா விட்டார். எகிப்தில் அவர்கள் சாப்பிடாத உணவு மன்னாவை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். மாறாவின் நீர் கசப்புன்னு சொன்னாங்க, மதுரமாய் மாற்றினார். கண் மலையிலிருந்து ஆண்டவர் நீரை புறப்பட பண்ணினார். ஒரு நாள் கூட பட்னியா இல்லை. சரி, எங்களுக்கு சைவம் மட்டும் போதாது, இறைச்சி வேணும், அசைவம் வேணும். ஓகே, நீங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யறதுனால கொழுப்பு கூடக்கூடாதுன்றதுனால பாருங்கள், ஆண்டவர் அப்போவே எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு ஆண்டவர், சரி அவர் தான் ஆண்டவர், காடைகளை கொடுத்தார். காடையில் கொழுப்பு குறைவு, கம்மி, ரொம்ப குறைவு. காடையை கொடுக்கிறார், சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களே. ஓ, ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர். நம்ம ஏன் சாப்பாட்டுக்காக கலங்கணும்? கொரோனா காலத்தில் யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா காலத்தில் நிறைய குடும்பங்கள் வேலைக்கு போல கடவுள் பட்னியாக விட்டாரா? தெருவுகளிலே, வீதிகளிலே, ரோடில், பஸ் ஸ்டாண்டில் சுற்றி நின்ற யாசகர்கள், அதாவது பிச்சை எடுக்கிறவர்கள் ஆண்டவர் சும்மா விட்டார். எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் அவங்களுக்கு போய் உதவி செய்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? பார்த்து தான் நியூஸில் பார்த்துருமே. கடவுள் யாரையும் சும்மா விடுகிறதில்லை. அதான் அடுத்தது சொல்றாரு, காகங்களை கவனியுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவற்றுக்கு சேமிப்பும் இல்லை. நம்மள மாதிரி வீட்டில் ஒரு மாதத்துக்கு சேவையான மளிகை செலவெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பான். நம்ம சொல்கிறோம், வாங்கியே வைக்கிறோம். எந்த காகம், எந்த பறவையெல்லாம் வாங்கி வைக்கிறது? எந்த கடைக்கு போகுது? அல்லது சாப்பாடு இல்லை, எனக்கு துணி இல்லைன்னு அது கவலைப்பட்டுருக்குதா? எதுக்கும் கவலைப்படாது. நாம தான் கவலைப்பட்டு உடலை எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்போ அதற்கு உணவளிக்கிறவர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா? ஆண்டவருக்கு பறவைகள், மிருக ஜீவன்களை விட நம்ம தான் முக்கியம். ஆமென். அதனால தான் நம்முடைய சாயலில் வந்தார், நமக்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார், நம்மளை மீட்டு கொண்டார் கல்வாரி சிலுவையின் வழியா. நம்மளை சும்மா விட்டுருவாரா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்தா கூட எனக்கு தெரியும்பான்றார். எனக்கு தெரியாது விழாது. உன் தலையில ஒரு முடி விழுந்தா கூட அது எனக்கு தெரியும்ன்றார் இல்லையா? அப்போ கவலைப்படாதனால ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. கவலைப்படுவதனால உங்களுக்குள் எவர் மீது தமது உயரத்தோடு ஒரு முழமும் கூட்ட முடியும், ஏதும் செய்ய முடியும். ஆதலால் மிக சிறிய ஒரு செயலை கூட செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எதுவும் செய்ய முடியாத நீங்கள் ஏன்பா கவலைப்படுற? கவலையப்படாத, என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும், உன்னால் முடியாதுன்றார். காட்டு செடிகளை எப்படி வளர்க்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையினால் அவற்றில் ஒன்றை போல அணிந்திருந்ததில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காட்டில் எவ்வளோ பூக்கள் எல்லாம் மலர்கிறது, கலர் கலர் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுப்பேன். நம்முடைய நம்பர் சார் கூட அழகாக எடுத்து போடுறார் வசனங்களை அதில் போட்டு, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கடவுளுடைய படைப்பு, நேச்சர், இந்த கலர்ஸ், இயற்கையாக இருக்கிற கலர்ஸ். சொல்கிறார் ஆண்டவர், சாலமோன் கூட அந்த மாதிரி துணி உடுத்துந்தல்ல கலர் கலராக, இன்னைக்கு காட்டு புஷ்பங்களுக்கு நான் உடுத்து இருக்கிறேன்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றார். கவனித்து பாருங்க. நம்பிக்கை குந்தியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு
கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் மிகுதியாய் செய்வார் அல்லவா? ஆதலால் எதை உண்பது எதை குடிப்பது என நீங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவார்கள். உங்களுக்கு எவை என எங்களுக்கு தெரியும், எவை தேவை என எனக்கு தெரியும், உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ என்ன இந்த பகுதியில் நமக்கு சொல்ல வர்றாருன்னா, நீ கவலைப்படுவதனால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் மேலே உங்கள் கவலையெல்லாம் வைத்து விடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் பார்க்குறோம். நான் உங்களுக்காய் கவலைப்படுவதனாலே உங்கள் கவலையெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். ஆங்கிலத்தில் நான் பார்க்கும்போது prioritizing God's kingdom, verse 21, this is how it will be with everyone who stores up things for himself but is not rich toward God. The folly of hoarding earthly wealth, limitations and dangers of prioritizing earthly wealth, spiritual poverty, importance of being rich toward God, seeking God's kingdom priorities, importance of prioritizing God's kingdom and its values, trusting God's provision, trust God's provision and care. Don't worry and anxiety in our lives. Faith and trust to God's care and provision. 3 பாயிண்ட் முக்கியம். Prioritizing God's kingdom, trusting God's provision, the dangers of wealth. இல்லையா? அப்போ வரிஸ் பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? வரிஸ் பைபிள் என்ன சொல்லுது? வாட் டேஸ் த பைபிள் சே அபவுட் வரி? மத்தேயு 6:25-34 நம்ம பார்க்குறோம். இயேசு ஆண்டவர் அந்த கவலையை பற்றி சொல்கிறார். எல்லாமே அழிந்து போகக்கூடிய, அதை பற்றி கவலைப்படாதன்றார். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறாரு, உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்து ஜெபம் பண்ணுங்கப்பா, அவர் பார்த்துக்கிற எல்லாத்தையும் ஜெபத்தில் வைங்கன்றார். பால் என்கரேஜஸ் பிலீவர்ஸ் டு பிரிங் their concerns to God in prayer rather than worry. நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்யணும், ஜெபம் பண்ணு. கவலை உட்காந்து கவலைப்பட்டு அழுதுனுக்கிற நேரத்தில் கடவுள்கிட்ட ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும்பா, என் பிள்ளைகளை பாருங்கள், என் மனைவியை பாருங்கள், என் கணவனை பாருங்கள், என் திருச்சபையை பாருங்கள், தேசத்தை பாருங்கன்னு சொல்லி அழுங்க. ஆண்டவர் சன்னிதியில் அழுத ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. விடியற் காலையில் போய் அண்ணா அழுறாங்க, குழந்தை இல்லை, வேதனையோடு அழுறாங்க. ஏழி கேட்குறாரு, ஏம்மா குடிச்சிட்டு அழுதுனுக்கிற, நியாயமா உனக்கு? இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஏன் குடிக்கிறேன், காலையில் எனக்கு குழந்தை இல்லை, நான் வேதனையோடு அழுது என்னுடைய ஜபத்தை நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லும் போது ஏலி சொல்கிறாரு, ஓகே அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கும் போன்றார். இல்லையா? அதான் சொல்ல 1 பேதுரு 5:7, 1 Peter 5:7, Peter reminds believers that God cares for them and encourages them to cast their anxieties on him. அவர் மேலே வைத்து விடுங்க. நம்ம ஏன் கவலைப்படணும்? Why we worry? Fear and uncertainty. Worry often stems from fear and uncertainty about the future. பயப்படுவதனால்தான் பயம், கவலை வரும். என்னால் பயப்படாது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே சிறு மந்தையே. இதே பகுதியில் அடுத்த வசனத்தில் அதான் சொல்றார், பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார் பாருங்க. சிறு மந்தையே, நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டு உள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதும் இல்லை, பூச்சியோ அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அதனால் ப்ரையாரிட்டைசிங் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் பார்க்குறோம். லேக் ஆஃப் ட்ரஸ்ட். worry can indicate a lack of trust in God's sovereignty and provision. இல்லையா? கவலை என்பது கடவுள் மேலே இருக்கிற விசுவாசத்தை குறைக்க பண்ணும், கடவுளை நம்பாமல் பண்ணும். அதனால் கவலைப்படாத என்ற செல்ஃப் ரிலையன்ஸ். worry can lead to self reliance rather than relying on God's strength and guidance. கவலை சில நேரத்தில் தன்னை மட்டுமே நம்ப வைக்கும். தன்னை நம்புவது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? அதாவது தன்னம்பிக்கை இருக்கலாம், அதிகமான நம்பிக்கை இருக்கக்கூடாது இல்லையா? அது கடவுளுக்கு விரோதமான செயல். அப்போது நம்ம கவலைப்பட்டால் என்ன வரும்? ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் காட்.
கடவுளை விட்டு பின்வாங்கி போகுது, நிறைய பிரச்சனைங்க, லேக் ஆஃப் பீஸ், சமாதானம் இல்லாமல் போயிடும். அதனால் எதை பற்றி கவலைப்படாத. இங்கே ஆண்டவர் சொல்லார், பிலிப்பியர் 4:6-7, நீதிமொழிகள் 3:5-6, சங்கீதம் 23:4, மத்தேயு 6:34, 1 பேதுரு 5:7 இவைகளில் ஆண்டவர் சொல்லுகிறபடி கவலைப்படுவதனால நம்ம ஒன்றும் சாதிக்கவே முடியாது. அதனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழுங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாருங்க, அவரிடத்தில் சேருங்கள், அவரை நம்புங்கள். காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தவர், சாரிபாத் விதவையை போஷித்தவர், என்னையும் போஷிப்பார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் போஷித்தவர், என்னையும் போஷிப்பார் என்று தைரியமாய் நம்புங்கள், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தையின் வழியாய் காலை வேளையிலே ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். குறைவுகளை நீக்குகிறவரே, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கின்றவரே, தேவையில் இருப்பவரை சந்திக்கின்றவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குளிர்ச்சியான மனமகிழ்ச்சியான காலை வேளையில இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாளாகிய சனிக்கிழமைக்காக ஸ்தோத்திரராஜா. ஆண்டவர், இந்த மாதம் துவங்கத்திலிருந்து எங்களுக்கு நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் ஆண்டவர் துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இது இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, கஷ்டங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் மனிதர்களை நோக்கி ஓடினால் எங்களுக்கு தீர்வு இல்லை. அது காணல் நீராக இருக்குது ராஜா. ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது காணல் நீராக இருக்குது. ஆனால் உம்மிடத்தில் நாங்கள் வருகிற போது எங்கள் வாழ்வில் நிச்சயமான முடிவு உண்டு. நீர் எங்களுக்கு முடிவை தருகிறீர். ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறீர். ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் நாங்களும் கவலைப்பட்டு கலங்காமல் உமையே நோக்கி பார்த்து, ஆண்டவர் உம்மை நம்பி, உம்முடைய வசனத்தை நம்பி, உம்முடைய பாடு மரண உயிர்த்தெழுதலை நம்பி நாங்கள் வர கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், 5 கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும், குறிப்பாக இப்படி ஆசிய கண்டத்தையும், இப்படி இந்திய தேசத்தையும், தமிழ்நாட்டையும், இப்படிய ஆண்டவரே வேலூர், திருப்பத்தூர் ஆண்டவர் டிஸ்ட்ரிக்ஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கும். இப்படி ஆட்சி தலைவர்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அதிலிருந்து எங்களை காத்திருளுங்க ஆண்டவரே. இதோ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கிற வரியானது எங்களுடைய ஆண்டவரே திருப்பூர் மற்றும் ஆண்டவரே ஏழை எளிய விவசாய குடும்பத்தின் மக்களை பாதிக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்த ஆண்டவரே, அவர் மீண்டும் அதை பின்வாங்கி அவர்கள் குறைக்க கர்த்தர் கிருபை தாரும். அதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தப்படட்டும். பசி பட்டினி உயிர்கள் மாறட்டும் ராஜா. அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். அதுக்காக நான் கெஞ்சி மறுப்பேன். 5 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறத ராஜா கண்ணோக்கி பாரு. இயற்கை பேரிடர்கள், உத்தரகாசியில் அநேக மக்கள் மறித்தாங்க, இப்போதான் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்க. இப்படிப்பட்ட பெரிய அழிவிலிருந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் ஆண்டவர் உலகத்தை நீர் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நாளில் ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவியம், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. இந்த மழை காலங்களில் இரத்த கோட்டைகளாக குழந்தைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய அன்புக்குரிய இசை வழியில் எங்களோடு ஆண்டவரை வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உடைய சாக்குசார்க்காக, உடைய அருமையான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இசைவெளி ஊழியத்தை பயணங்களை ஆசீர்வதியும். பல இடங்களுக்கு சென்று இந்த இசையை கற்றுக் கொடுக்கிற போது உடைய கிருபை தங்க இருக்கட்டும். அடியனையும் அன்பன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடியன் பணியாற்றுகிற ஆர்டரை பாப்பனப்பள்ளி பாதப்படுத்துறதுக்காக ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம் திருச்சபைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தி நிறைய தேவைகள் உண்டு. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் உண்டு. சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற இப்படி மேத்யூஸ் அங்கிளுக்காகவும் ஆண்டவருடைய சினாட வில்சனுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள், பலவீனங்களை மாற்றுங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திங்க. அறுவை சிகிச்சை நடக்க போகிறது. அந்த அறுவை சிகிச்சையில் ஆண்டவர் வில்சனுக்கு நல்ல சுகம் கிடைத்து மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு திரும்ப கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சியம் பண்ணார். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறார்களோ கண்ணோக்கி பாருங்கள். யாரெல்லாம் அந்த நாளை, பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் இந்த தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கும். அடியார்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதக பிதாக்கள், ஆண்டவருடைய ஊழியங்கள், கோயில்கள், திருச்சபைகள் எல்லாருக்காக ஜெபிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி ஆண்டவர் மூடி கிடக்கின்ற ஸ்தாபனங்கள், ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படவும், ஆண்டவர் கண்கடை இறையல் கல்லூரி சிறப்பாக செயல்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள். உடைய கிருபைகள் இந்த நாளில் தார். விசேஷமாக நாளை தினத்தில் உடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே திருத்துவ காலங்களுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்துக்கு படவும் சாட்சியாய் வாழவும் கிருபை தார். கொடுத்து வரும் நல்ல மழைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான மழை தந்து உடைய ஆம்பூர் பகுதிகளிலே ஆண்டவரே இதோ
குளங்கள், குட்டைகள், ஆறுகள் நிரம்ப ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாரும். நாள் முழுதும் இந்த இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இந்த காணொளி வழியாக யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வழியாக பார்க்குறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே அமைதி, சமாதானம், சந்தோஷம் என் தேவன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை தார். இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் தெளிக்கிறோம். இரத்த கோட்டைகளாய் மறைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசையில் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ். புட்டெல்லாம் ரும்பிச்சுங்க, இதை குளம் புட்டெல்லாம் ரும்பிச்சு.